வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோ பதிவு நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் பேரண்ட்ஸ் ஆக போகிறவங்களா இருக்கலாம், இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கலாம். எப்படின்னாலும் நம்ம குழந்தைங்களுக்கு எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரெக்டாக அ ஆ இஓ இல்லை ஏபிசிடியோ ஸ்டார்ட் பண்ணாமல் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு எழுத ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ. நான் ப்ராக்டிக்கலாக என்னோட பையனுக்கு செஞ்சு பார்த்த சில விஷயங்கள தான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க போகிறேன். வீடியோ நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைங்கள எப்படி தயார்படுத்தலாம் அப்படின்னு ஒரு போனஸ் டிப்ஸும் இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா ஸ்கிரிப்லிங் ஃப்ரீ ஹேண்ட். அதாவது குழந்தைங்க கிறுக்குவாங்க இல்லையா, அதே மாதிரி சும்மா நம்ம கை வச்சு கிறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் அவங்க கையில் பென்சிலோ இல்லை ஒரு ஸ்லேட்டில் எழுதுகிற குச்சியோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்க கையில் கிறுக்க வைக்கிறோம். முதல்ல ஸ்கிரிப்லிங் ஃப்ரீ ஹேண்ட் அப்படிங்கிற போது ஞாபகம் வந்தாலே கிறுக்க வைக்கிறது அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு எழுதுகிற இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதே குழந்தைங்க இந்த மாதிரி கிறுக்கிக்கிட்டே இருப்பாங்க எப்போவும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் குழந்தைங்க எழுதுறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கையில் பென்சிலோ குச்சியோ பேனாவோ ஏதோ கொடுத்து ஒரு நோட் புக்கில் ஒரு இடத்துல வச்சு உட்கார வச்சு கிறுக்க வைங்க. அவங்க எப்படி கிறுக்குனாலும் பரவாயில்ல, அதை நம்ம அழகாக ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னென்னா கண்ட்ரோல்டு ஸ்கிரிப்லிங். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிக்சரோ இல்லைனா ஏதோ ஒரு படமோ இல்லை ஏதோ ஒன்றும் வரைஞ்சி அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே வரையறைக்குட்படுத்தப்பட்ட அந்த இடத்துக்குள்ளே மட்டும் அவங்கள கிறுக்க வைக்கிறது. நம்ம கலரிங் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு கலரிங் புக்கோ ஏதோ வாங்கி கொடுத்து கூட அவங்கள இந்த மாதிரி ஸ்கிரிப்லிங் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி இப்போது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லேயே நோட் மாதிரிலாம் வந்துருச்சு இல்லையா, நம்ம பேட்ரி போட்டோன்னா ஸ்லேட் மாதிரியே வந்துருச்சு இப்போது. அதுலேயே ஒரு பென்சில் மாதிரியோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சே நம்ம அழகாக அந்த மாதிரி டைப்பில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி படம் வரைஞ்சி அவங்கள அதுக்குள்ளேயே கலர் பண்ண வைக்கிறது அந்த குச்சிங்களை கொடுத்து. இந்த மாதிரி கிறுக்குனாங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் அவங்க அழகாக கிறுக்கிட்டு இல்லை கலர் கொடுத்துட்டு இருந்துப்பாங்க அவங்க எழுதுறதுக்கு. இது ஒரு புள்ளிகளை இணைத்தல். அதாவது கனெக்ட் 2 டாட்ஸ் ஆர் ரேண்டம் டாட்ஸ். 2 புள்ளிகளையோ இல்லைனா அதற்கு மேற்பட்ட புள்ளிகளையோ நம்ம இணைக்க குழந்தைங்களை பழக்கணும். அப்போ அவங்க அழகாக விளையாட்டுத்தனமாக 2 கோடு அப்படி ஒவ்வொரு புள்ளியாக ஜாயின் பண்ணி விளையாண்டுக்கிட்டே எழுதவும் அழகாக படிச்சிருவாங்க. இது உங்களுக்கு அழகாக கிறுக்களை தாண்டி நல்லா டிஃபைன்டு லைனாக வரைகிறதுக்கு கற்றுப்பாங்க இவங்க இது மூலமாக. இதுதான் ஸ்டெப் 3. இப்போ ஸ்டெப் 4 இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே ஸ்டார்டிங் இதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன். அதாவது நேர்கோடு, கிடைக்கோடு, சாய்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டிங் லைன் அப்படின்னா இந்த மாதிரி நேர்கோடுகள் வரைகிறது. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைன், அதாவது கிடைக்கோடுகள் வரைகிறது. அதுக்கப்புறமா ஸ்லாண்டிங் லைன், சாய்கோடுகளை வரைய பழக்கிறது குழந்தைங்களை. இது மூலமாக அழகாக குழந்தைங்க எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம கோடுகளை வச்சு தானே எழுத்துக்களை வடிவமைக்கிறோம். 5வது ஸ்டெப் என்னென்னா கர்வ்ஸ் அண்ட் பேட்டர்ன். அதாவது வளைவுகள் மற்றும் மாதிரிகள். இந்த மாதிரி புள்ளிகளை வளைவுகளாக வரைஞ்சி நம்ம குழந்தைங்களை இணைக்க பழக்கணும். இது நம்ம இந்த WCS இந்த மாதிரி எழுத்துக்களெல்லாம் ஈஸியாக அவங்களுக்கு எழுதுறதுக்கு இது உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி மவுண்டெயின் பேட்டர்ன், இந்த மலை வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட குழந்தைகளை பழக்கலாம். இது வளைவு சுழிவுகளை ஈஸியாக குழந்தைங்களுக்கு பழக்கும். 6th ஸ்டெப் என்ன அப்படின்னா ட்ரேசிங் பண்ணுறது. அதாவது சில புள்ளிகளை பின்தொடர வைக்கிறது. சில பேட்டர்ன்ஸ், அதாவது லெட்டர்ஸோட டாட்ஸாக வரைஞ்சி அதை அப்படி குழந்தைங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறது தான். இந்த மாதிரி குழந்தைங்களை ஃபாலோ பண்ண சொன்னோன்னா அழகாக அவங்க எழுத படிச்சுப்பாங்க. ஈஸியாக டாட்ஸ் எல்லாம் அழகாக கனெக்ட் பண்ணி ஒரு லெட்டர் மேக் பண்ணிடுவாங்க. நம்ம ஹேண்ட் ரைட்டிங் புக்கிலலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா, ட்ரேஸ் த லெட்டர்ஸ் அந்த மாதிரி. அதுதான் இந்த இது மூலமாக குழந்தைங்க அழகாக எழுதி பழகிடுவாங்க. தமிழ் எழுத்துக்களையும் இந்த மாதிரி ட்ரேசிங் பேட்டர்னில் எழுத வைக்கலாம்.
வீடியோ எண்டில் போனஸ் டிப்ஸாக குழந்தைங்க கைகளை எப்படி எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் இருந்தேன் இல்லையா, அந்த போனஸ் டிப் தான் இது. நீங்கள் குழந்தைங்களை எழுத வைக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைகளோட கைகளை ப்ராக்டிஸ் பண்ணணும், விரல்களெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படின்னா, நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அப்போ விளையாட்டாக குழந்தைங்க கைகளை கொஞ்சம் மாவை கொடுத்து அவங்களையே நல்லா அந்த டோவை பிசைய சொல்கிறது, அப்புறம் உருட்ட சொல்கிறது, தேய்க்க சொல்கிறது சப்பாத்தி பலகையில் வச்சு. அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு கைகளுக்கு நல்ல ஒரு மசாஜாக இருக்கும். ஸோ எழுத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அந்த போனஸ் டிப்ஸ். நன்றி. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கேன். ஸோ எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.